Hello students, welcome to Shiny Maths. Turn the standard Maths chapter 1 exercise 1.5 ல 8th sum solve பண்ணலாம். Consider the functions f of x, g of x, h of x as given below. ஸோ எல்லா சம்லேயும் நம்மளுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷோ தட் f dot g dot h is equal to f dot g dot h in each case. அதாவது f dot g dot h is equal to f dot g dot h இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ எப்போ மாதிரி எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த சைடை நம்ம ஃபஸ்ட் சால்வ் பண்ணலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? எஃப்ஐ வெளியே எழுதிருங்க, ஜியை உள்ளே எழுதணும், அதுவும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ எஃப் அப்படி எழுதிடலாம். ஜி ஆஃப் எக்ஸ் இந்த பிளேஸில் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வேல்யூ என்னது? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 1. ஸோ அப்போ எழுதிக்கலாம் 3x + 1. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? எஃப் இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x + 1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு -1 இருக்குது, அது அப்படி எழுதிருங்க. ஸோ +1ம் -1ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எஃப் டாட் ஜியோட வேல்யூ 3x. ஓகே, இனிமேல் டோட்டலாக சேர்த்தே சால்வ் பண்ணிடலாம். ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ இதை எப்படி எழுதலாம்? எஃப் டாட் ஜி. ஸோ இந்த டாட்டுக்கு பதில் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு எப்போவுமே ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் எக்ஸை கூட சேர்த்து எழுதிப்போம், அதாவது ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ எஃப் டாட் ஜியை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த பிளேஸில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 2. அப்போ எக்ஸ் பவர் 2. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? எஃப் டாட் ஜி. ஸோ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் டாட் ஜியில் எக்ஸோடைய பிளேஸில் x² சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 இருக்குது, எக்ஸுடைய பிளேஸில் x² சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x² தான். அப்போ 3 × x². இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு RHS சால்வ் பண்ணலாம். RHS இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஜி டாட் ஹெச். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஜியை வெளியே எழுதிருங்க, ப்ராக்கெட் போட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸை உள்ளே எழுதிருங்க. ஸோ ஜி அப்படியே எழுதிடலாம். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? x². அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், x². ஓகே, நெக்ஸ்ட்டு வெளியே என்னது இருக்குது? ஜி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட பிளேஸில், ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் x² சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் என்னது இருக்குது? 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் x². நெக்ஸ்ட்டு +1. ஓகே, ஸோ இப்போ ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ 3x² + 1. ஓகே, இனிமேல் சேர்த்து சால்வ் பண்ணலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகே, இந்த எஃப் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 × x² + 1. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x² + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 3x² + 1. நெக்ஸ்ட் என்னது இருக்குது? -1. அதை அப்படியே எழுதிடணும். -1 +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ வேல்யூ என்னது? 3x². இது இக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ பாருங்கள், இக்குவேஷன் 1ம் இக்குவேஷன் 2வும் ஈக்குவல், ரெண்டுமே 3x² தான். அப்போ எப்படி எழுதலாம்? ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2, அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஃபைனலாக எழுதிக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்னது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். ஸோ இந்த சைடை சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இதை எழுதிக்கிட்டேன். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். எஃப் டாட் ஜி. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எஃப்ஐ வெளியே எழுதிடணும், ஜியை உள்ளே எழுதணும், அதுவும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். ஓகே, ஸோ எஃப் அப்படி எழுதிடலாம். ஜி ஆஃப் எஸ் இந்த பிளேஸில் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூ என்னது? 2 × x.
வெளியே என்னது எஃப் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2x பவர் 2 இருக்கு. ஸோ பவர் 2. அப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ அப்போ இதுதான் எஃப் டாட் ஜியோட வேல்யூ. ஸோ இனிமேல் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஓகே ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே ரைட் சைடில் இருக்கக்கூட வேல்யூக்கு கூட எக்ஸையும் சேர்த்து எழுதுவோம், அதாவது ஹைச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ ஓகே, இப்போ எஃப் டாட் ஜி இந்த பிளேஸில் ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்னது ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே எழுதிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜியோட வேல்யூ தெரியும். ஸோ இதில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 4னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 4, நெக்ஸ்ட்டு பவர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ பவர் 2. ஓகே, இந்த 4 அப்படியே எழுதலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம், ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இது ஏயோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 4. ஸோ அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏயோட வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ எக்ஸு, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 4, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 4. அப்போ பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 4 அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் தான். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 4s ஆர் என்னது 8, நெக்ஸ்ட் 8 இன்டூ எக்ஸ் 8x தான். ப்ளஸ் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. ஓகே, ஸோ இனிமேல் 4ஐ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர், நெக்ஸ்ட் 4 இன்டூ 8 ப்ளஸ் 32 இன்டூ இந்த எக்ஸ், நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் 16ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 16 4. ஓகே, 6 4s ஆர் 24. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் 1 4s ஆர் 4, 4க்கு கூட 2 ஆட் பண்ணால் 6. அப்போ 64ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை நான் வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படியே எழுதிருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ வெளியே என்னது இருக்குது ஜி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸை பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 4னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2 ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அதனால் 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, 2ஐ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 2 இன்டூ எக்ஸ் 2x ப்ளஸ் 2 இன்டூ 4 8. ஓகே, ஸோ இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகே, ஸோ எஃப் டாட் இருக்கனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது 2x ப்ளஸ் 8. ஓகே, வெளியே என்னது இருக்குது எஃப் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை பார்க்கணும். ஸோ இதில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 2x ப்ளஸ் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 2x ப்ளஸ் 8 நெக்ஸ்ட்டு த ஹோல் பவர் 2. ஓகே, அதே ஸ்டெப்பை நான் இங்கே ஒரு கூட எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இது ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டேர்ம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ இங்கே ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 2x இருக்குது, பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 8 இருக்குது. ஓகே, சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏயோட வேல்யூ 2x, அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, 2 இன்டூ ஏயோட வேல்யூ 2x, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 8. ஓகே, ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 8. அப்போ பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4, எக்ஸ் ஸ்கொயர் தான். ப்ளஸ் 2 2s ஆர் 4, நெக்ஸ்ட்டு 4 8s ஆர் 32. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கனால 32 இன்டூ எக்ஸ் ப்ளஸ்
8 ஸ்கொயர், 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 64. ஸோ இதை வந்து நான் இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இக்குவேஷன் 1ஐயும் இக்குவேஷன் 2ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் ஃப்ரம் இக்குவேஷன் 1 அண்டு இக்குவேஷன் 2 LHS is equal to RHS. So therefore F dot G dot H is equal to F dot G dot H. ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவல். ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, ஓகே, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சொல்யூஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு LHS, ஸோ இந்த சைடை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். F டாட் G, ஸோ இதை எப்படி எழுதலாம்? Fஐ வெளியே எழுதிருங்க, Gயை உள்ளே எழுதணும், அதுவும் G of Xன்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு Fஐ அப்படியே எழுதிருங்க, G of X. G of X இருக்கக்கூடிய பிளேஸில் G of Xோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. என்னது வேல்யூ? என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வெளியே என்னதுக்கு F, அப்போ F of Xல எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டே எக்ஸ் இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, இதுதான் F டாட் ஜியோட வேல்யூ. ஸோ இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். F டாட் ஜி டாட் ஹெச். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட்டு F டாட் ஜி அப்படியே எழுதிருங்க. ஸோ இந்த டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச் எப்படி எழுதுவோம்? ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ F டாட் ஜி அப்படியே எழுதிருங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த பிளேஸில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வேல்யூ என்னது? 3x மைனஸ் 5. ஓகே, ஸோ வெளியே என்னது இருக்குது? F டாட் ஜி. ஸோ அப்போ F டாட் ஜியோட வேல்யூ தெரியும். ஸோ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x மைனஸ் 5 ஹோல் பவர் 2 நெக்ஸ்ட்டு மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலோட ஃபார்மெட்டில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த ஃபார்மெட்டு சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போது இங்கே a இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 3x இருக்குது, b இருக்கக்கூடிய பிளேஸில் 5 இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ b இருக்கக்கூடிய பிளேஸில் 5. ஸோ அப்போது a ஸ்கொயர், அப்போது ஏயோட வேல்யூ 3x, அப்போது 3x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ், அதனால் மைனஸ் நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 3x நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்னது? 5. ஸோ 5. ஸோ இது a நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது? 5. அப்போ பி ஸ்கொயர்னால் 5 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 6 5s are 30. அப்போ 30 இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் எழுதிருங்க. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 25. ஓகே, மைனஸ் 4. ஓகே, 9x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 30x. நெக்ஸ்ட்டு 25ல் இருந்து 4 மைனஸ் பண்ணால் 21, அப்போ ப்ளஸ் 21. ஸோ இதை நான் வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம வந்து LHS கண்டுபிடிச்சாச்சு. நம்ம RHS சால்வ் பண்ணலாம். ஓகே, RHS இஸ் ஈக்குவல் டு F டாட் G டாட் H. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் G டாட் H சால்வ் பண்ணலாம். ஸோ ஜியை வெளியே எழுதிருங்க, ஹெச்சை உள்ளே எழுதணும், அதுவும் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி அப்படியே எழுதிருங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ வேல்யூ என்னது? 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? ஜி இருக்குது. ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x மைனஸ் 5 நெக்ஸ்ட்டு த ஹோல் பவர் என்னது? 2. ஓகே, ஆல்ரெடி 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன இருக்குது? ஸோ சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் -4 தள்ளி இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 அதை அப்படியே எழுதிக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதுதான் G டாட் ஹெச்சோட வேல்யூ. ஸோ ஓகே, நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். F டாட் G டாட் ஹெச். ஸோ F அப்படியே எழுதிடலாம். டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. G டாட் ஹெச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதை அப்படியே எழுதிருங்க. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. ஸோ வெளியே என்னதுக்கு? F இருக்குது. அப்போ F ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும்.
ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே எக்ஸ் இருக்குது, ஸோ அதனால் 9x² மைனஸ் 30x ப்ளஸ் 25. ஸோ வெளியே என்னது இருக்குது, -4 இருக்குது, ஸோ அதனால் -4. ஓகே 9x² எழுதிடலாம், மைனஸ் 30xையும் அப்படியே எழுதிடலாம், ப்ளஸ் 25 -4, ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும். 25லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 21, அப்போ ப்ளஸ் 21. ஓகே இதை நம்ம வந்து இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இக்குவேஷன் 2வையும் இக்குவேஷன் 1ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS, ரெண்டு வேல்யூமே ஈக்குவல். ஸோ therefore f.g.h is equal to f.g.h. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபைனலாக hence it is provedன்னு எழுதிக்கணும். it is proved. ஓகே இவ்வளோ தான் இந்த சம். 9th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். let f is equal to -1, 3, 0, -1, 2, -9 be a linear function from z into z. find f of x, அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எஃபோட ஆர்டர் பேரன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சொல்யூஷனில் கிவன் போட்டுக்கிட்டு நம்மளை தந்திருக்க ஆர்டர் பேர் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ நார்மலாக லீனியர் ஃபங்க்ஷனோட ஃபார்மெட் எப்படி இருக்கும், ஸோ எழுதிக்கலாம். த லீனியர் ஃபங்க்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a into x plus b. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இதில் y is equal to a into x plus b இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே f of xன்னு கொடுத்துருக்கனால நான் y இருக்கக்கூடிய பிளேஸில் f of xன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளை தந்திருக்க ஆர்டர் பேரை யூஸ் பண்ணி ரெண்டு இக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இப்போ பாருங்கள், ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எக்ஸ், செகண்ட் இருக்கக்கூடியது f of x இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் -1, f of x இருக்கக்கூடிய பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ f of x இருக்கக்கூடிய பிளேஸில் 3 is equal to a அப்படி எழுதிக்கலாம். x இருக்கக்கூடிய பிளேஸில் -1, அப்போ -1 plus b. ஓகே இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 அப்படி எழுதிடலாம் is equal to a into -1 எனது -a plus b. ஓகே இதை இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ. ஸோ இதை x, இது f of x திரும்பவும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ f of x இருக்கக்கூடிய பிளேஸில் -1 is equal to a அப்படி எழுதிடலாம். x இருக்கக்கூடிய பிளேஸில் 0, அப்போ a into 0 plus b. ஓகே ஸோ -1 அப்படியே எழுதிடலாம் is equal to a into 0 என்னது 0 தான், 0 plus b. ஓகே இப்போ 0 plus b என்னது b தான். ஸோ b is equal to -1. ஓகே ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இக்குவேஷன் 2வை நான் இக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே அப்போ சப்ஸ்டியூட் இக்குவேஷன் நம்பர் 2 இன் இக்குவேஷன் 1. ஓகே இக்குவேஷன் 1. ஸோ ஃபஸ்ட்டு 3 நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு -a அதையும் அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் b. ஸோ பியோட வேல்யூ என்னது -1. அப்போது நெக்ஸ்ட்டு 3 is equal to -a அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது -1. 3 is equal to ஓகே -a அப்படியே எழுதிடலாம் -a. இனிமேல் இந்த -1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ -1 இந்த பக்கம் வந்துன்னா +1. ஏயோட வேல்யூ தான் தேவை, ஸோ அதனால தான் ஏ நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே ஸோ அப்போ 1 + 3 என்னது 4 is equal to -a. ஸோ ஏயோட வேல்யூ தான் தேவை, இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் இந்த பக்கம் வந்துடும், அப்போ -4 is equal to a. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது -4. ஓகே ஸோ இப்போ ஏயோட வேல்யூ தெரியும், ஸோ ஏயோட வேல்யூவும் தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த இக்குவேஷன் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f of x is equal to ஏயோட வேல்யூ என்னது -4. அப்போ -4 இன்டூ இந்த எக்ஸு ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது -1 எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு -4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் தான், அப்போ -1. ஓகே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி f of xோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். டர்ன் தி சம் சால்வ் பண்ணலாம். In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus b t2 is equal to a C of t1 plus b C of t2, where a, b are constant. Show that the circuit C of t is equal to 3t is linear. ஸோ அதாவது என்னென்னா நம்மளுக்கு ஒரு
லீனியர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். ஷோ தட் த சர்க்யூட் சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t. ஸோ அதை இந்த கண்டிஷன் லீனியரானு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இங்கே சி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ நம்ம இந்த சம்மில் சி இருக்கக்கூடிய பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன். சிடி இஸ் ஈக்குவல் டு 3t. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? சி ஆஃப் AT1 ப்ளஸ் BT2 is equal to A C of T1 plus B C of T2. ஸோ இப்போ நம்ம எப்போ மாதிரி LHS, ஸோ இந்த சைடை சால்வ் பண்ணலாம். LHS is equal to C of AT1 plus BT2. ஓகே, சி இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அப்போ 3 into AT1 plus BT2. ஸோ 3A இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 3 into A என்னது? 3A. நெக்ஸ்ட்டு இந்த T1 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 into B 3B. அந்த T2 அப்படியே எழுதிடுங்க. ஓகே, இதை நான் வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இனிமேல் RHS சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சைடு ஓகே, அப்போ RHS அப்படின்னு எழுதி நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். A C of T1 ப்ளஸ் B C of T2. இப்போ C இருக்கக்கூடிய பிளேஸில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ A into 3T1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் B into சியோட பிளேஸில் 3T2. ஓகே, A into 3 என்னது? 3A. ஸோ நம்ம அப்படி மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு T1 ப்ளஸ் B into 3 3B T2. ஓகே, இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இக்குவேஷன் 1ம் இக்குவேஷன் 2ம் ரெண்டுமே ஈக்குவல்ஸ். அப்போ ஃப்ரம் இக்குவேஷன் 1 அண்டு 2 அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க C of t இஸ் ஈக்குவல் டு 3t இஸ் லீனியர். ஸோ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஹென்ஸ் C of t இஸ் ஈக்குவல் டு 3t இஸ் லீனியர் ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். லீனியர், ஸோ ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருக்கேன்? லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.